சென்னை பெசன்ட் நகர் பகுதியில் வேளச்சேரி தொகுதி மதசார்பற்ற கூட்டணியின் காங்கிரஸ் வேட்பாளர் அசன் மௌலானாவை ஆதரித்து நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன் திறந்த ஜீப்பில் பிரச்சாரம் செய்து வாக்கு சேகரித்தார். அவருடன் நமது செய்தியாளர் அன்பழகன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். வேளச்சேரி வேட்பாளர் அசன் மௌலானாவை ஆதரித்து தென் சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன் வந்திருக்காங்க. தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருக்காங்க. அவரிடம் சில கேள்விகளை முன்வைப்போம். மேடம் வணக்கம், வாழ்த்துக்கள். ஏன்னா தொடர்ந்து நீங்கள் நீண்ட தூரம் அவங்க பயணிச்சுட்டு வந்துட்டு இருக்கீங்க. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்த வரைக்கும் பல்வேறு பணிகள் செஞ்சுருப்பாங்க. மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க? மீண்டும் மக்கள் எதிர்பார்ப்பை விட இதுவரைக்கும் இருந்த இந்த வேளச்சேரியை சட்டமன்ற உறுப்பினராக வந்த பிறகு நமக்கு செய்து கொடுத்த திட்டங்கள் என்ன அப்படிங்கிறதுல மகிழ்ச்சியாக இருக்காங்கிறத முதல்ல சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் போகிற இடத்துலலாம் யாரும் நீங்கள் திரும்ப வருவீங்கன்னு சொல்கிறதில்ல, நம்ம வந்துடுவோம், நம்ம தான் வர்றோம். அது மிகப்பெரிய முக்கியமான ஒரு மாற்றம். அதுவும் வேளச்சேரியில் இந்த பகுதியில் பம்பிங் ஸ்டேஷனாக இருக்கட்டும், ஒரு 2 ஜிம்மு, நியாய விலை கடைகள், 5 ரேஷன் நியாய விலை கடைகள், அதாவது களத்தில் வேலை செய்கிற கவுன்சிலரு, வட்டச் செயலாளர் எல்லாம் இருக்கிறப்ப அவங்களோட உதவியோட நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் நிறைய விஷயங்களை இங்கே செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஸ்டாம் வாட்டர் ட்ரைனேஜ் வேளச்சேரினா உங்களுக்கு தெரியும், திருவான்மியூர்லாம் மழை பெஞ்சால் எப்படி தண்ணி தேங்கி நிற்கும்னு. அப்போ சென்ற மழைக்கும் இந்த மழைக்குமான அந்த பாரதூர வித்தியாசம், தண்ணி தேங்காமல் இருந்ததே இந்த மக்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. நிச்சயமாக வேறு எதுவும் கோரிக்கை இருந்தால் 2.0 மறுபடியும் நிறைவேற்றப்படும் என்பது தான் நாங்கள் அவங்களுக்கு சொல்கிறது. மேடம், முதல்வர் எப்பவுமே ஒரு விஷயத்தை சொல்லிட்டு தான் வந்திருக்காங்க. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான தேர்தல். ஏன்னா நீங்கள் தான் அடிக்கடி டெல்லியில் இருக்கிறவங்க. இப்போ அந்த தாக்கம் எப்படி இருக்குது மக்கள் மத்தியில்? அது மக்கள் ரொம்ப நல்லா உணர்ந்திருக்கிறாங்க. ஏன் இது வெறும் சட்டமன்ற தேர்தல், அதிமுக இல்லைன்னா இப்போ புதுசாக வந்திருக்கிற அந்த கட்சி அந்த மாதிரி தேர்தல் இல்லை, டெல்லி அணியா தமிழ்நாடு அணியான்னு ஏன் தலைவர் சொல்கிறாருங்கிறத உணர்ந்திருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இப்போ மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிற இந்தி திணிப்பு அது மக்கள்கிட்ட ரொம்ப நல்லா போய் சேர்ந்துருக்கு. குறிப்பாக ஒரு வாரத்தில் எல்லா பள்ளிக்கூடத்துலையும் அதை கொண்டு வரணும்னு சொல்கிறது. அப்புறம் நம்ம சம்பளம் கொடுக்காதது ஆசிரியர்களுக்கு இந்த SSA சமகிர சிக்ஷா அபியானில் அதெல்லாம் நாங்கள் பேசுகிறப்போ கொண்டு போய் கிட்டத்தட்ட அது ஒரு 6-7 மாதமாகவே அதெல்லாம் சொல்கிறோம். 100 நாள் வேலை திட்டத்தில் பணம் அவங்க கொடுத்துருக்கிறது. இது வரைக்கும் நமக்கு எந்த பேரிடர் நிதியும் கொடுக்கல. இப்படி எல்லாவற்றையும் பேசுகின்ற பொழுதெல்லாம் சுட்டி காட்டுகின்ற முதலமைச்சர் அவர்கள் வாயிலாக போய் சேர்ந்துருக்கு. அதனால் அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியுது. முக்கியமாக இப்போ நீங்கள் இருக்கீங்க, அந்த அடுத்த தெருவில் ஒரு பம்பிங் ஸ்டேஷன் போடணும்னா NDA சேர்ந்த எதையாவது ஒருத்தர் கேட்டிங்கன்னா கொஞ்சம் இருங்க, டெல்லியில் போய் கேட்டு வர்றோம், மேலே போய் கேட்டு வர்றோம்பாங்க. எதுக்கெடுத்தாலும் மேலே போய் கேட்டு வர்ற டெல்லி ஆட்சி வேணுமா? இங்கேயே உங்களுக்காக பாடுபடுகின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், முக்கியமாக திராவிட மாடல் ஆட்சி நடத்துகின்ற தமிழ்நாடு அணியினுடைய ஆட்சி வேண்டுமா என்பதுதான் கேள்வி. அதை மக்கள் நல்லா உணர்ந்திருக்கிறாங்க, சொல்கிறாங்க. தீவிரமான அந்த வாக்கு சேகரிப்பு பணியில், அதாவது இங்கே வேளச்சேரியுடைய சட்டமன்ற உறுப்பினரோடு நாடாளுமன்ற உறுப்பினரும் தீவிரமான அந்த தேர்தல் வாக்கு சேகரிப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார். ஒளிப்பா சுந்தருடன் அன்பழகன்.